ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு லாங் செல்லிங் லாஸ்ட் வீக் வெனஸ்டே ஒரு பெரிய செல்லிங்க்கு அப்புறம் ஒரு 2 நாள் வந்து பாசிட்டிவா வந்து மூவ் ஆயிருந்தது. அதுக்கு காரணம் வந்து டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக் தான். ஆ ஏன்னா வார் இஷ்யூஸ் வந்து எப்படி சொல்றதுன்னா, மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்ற மாரி சொன்னாங்க. பட் இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ அகைன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து ஷிப்ஸ் மேலயும் அட்டாக்ஸ் வந்து ஈரான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நியூஸஸ் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ நாளைக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலி நான் வந்து நினைச்சேன் நேத்து 24,175 வந்து ஃப்ரைடே வந்து பிரேக் பண்ணாது அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து பிரேக் பண்ணாலுமே சைடு வேஸ்ல தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 25 பாயிண்ட்ஸ் ஒரு அப்ல தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கும் வந்து ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் இல்ல பாசிட்டிவ் ஓப்பனிங் வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேவா? ஏன்னா டவுசன் நாஸ்டாக் வந்து ஃபிளாட்டரா க்ளோஸ் ஆனனால. ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு 24,175 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவலா தான் ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா சாலிடா வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த ஃப்ரீ ஃபால் ஜோனை. ஸோ 23,850 வரைக்கும் கண்டிப்பான ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லெவல். அண்ட் இந்த வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்குமே வந்து இது இன்னுமே இது வந்து எனக்கு மேனிப்புலேஷன் அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா, இவனுங்க வந்து ஆக்சுவலி வந்து ட்ரம்ப் வந்து ஒரு பிரசிடென்ட் அப்படிங்கிறத விட ஒரு ட்ரேடர் அவரு. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து நெறைய அவரோட பையனே வந்து கம்பெனி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆ ஸோ இவங்க தான் வந்து மார்க்கெட்ட மேனிபுலேட் பண்ணி இந்த மாதிரியான நெரேட்டிவ் நியூஸஸ்லாம் போட்டு, ஆ நான் திரும்ப வார் பண்றேன். திரும்ப வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறேன். திரும்ப நான் அட்டாக் பண்றேன். திரும்ப காம்ப்ரமைஸ் ஆகுறேன். இந்த மாரியே பண்ணி பண்ணி வந்து மக்கள சம்பாதிக்க விடுறாங்களோ இல்லையோ, ஆ ஷேர் மார்க்கெட்ட வச்சு அவங்க நல்லாவே சம்பாரிக்கிறாங்க. அப்படின்றது வந்து ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலா அதுவும் உண்மதான். எனக்குமே அது வந்து முன்னாடி ஒரு ஒரு இருந்துச்சு. ஒரு லைட்டா ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அது வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் மூலமா ஒரு கன்ஃபர்மேஷன் மாரி கிடைச்சிருக்கு. ஓகேங்க. இது ஒரு ட்ரஸ்டபிளான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதுக்கேத்த மாரி தான் இவங்களும் லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸா இவங்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப அட்டாக் பண்ணுவாங்க. திரும்ப காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லுவாங்க. திரும்ப அட்டாக் பண்ணுவாங்க. திரும்ப காம்ப்ரமைஸ். நீ திரும்ப அட்டாக் பண்ற மாரி இருந்தா ஏன் காம்ப்ரமைஸ் ஆகுற? ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ இப்போதைக்கு ஆ இன்கேஸ் நாளைக்கு வந்து 24,175 டவுன்ல வந்து பிரேக் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஆ 24,350 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுவரைக்கும் நிஃப்டி போகும். பட் நிஃப்டி வந்து ஆ எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப வந்து சைடு வேஸ்லயே மூவ் ஆகுது. அதாவது வால்யூம் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு வொலாட்டிலிட்டி வந்து கிடைக்கல. ஒரு மாரி வந்து நியூட்ரலா ரொம்ப வந்து ஒரு சைட்வேஸ்லயே மூவ் ஆகுது. ஓகேங்களா? பேங்கிங் வந்து அந்த ஒரு நாள் நல்ல செல்லிங். அடுத்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி தான் நிக்கிறான். நல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம ரெசிஸ்டன்ட் லைன டச் பண்ணிட்டு தான் நிக்கிறான். ஸோ நாளைக்கு அந்த ரெசிஸ்டன்ட் லைன் அவன் பிரேக் பண்ணான்னா தான் அடுத்த மொமெண்ட் வந்து ஹைல கிடைக்கும். பட் வந்து ஆல்ரெடி 2 டைம் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருச்சு. இப்போ 3வது டைம் போறான். ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா திரும்ப ஒரு செல்லிங் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஐடி, ஐடி தாங்க பாவம். கொஞ்சம் ரெக்கவரி ஆகுற மாரி இருக்கான். திரும்ப அவன தலையில தட்டி உட்கார வச்சுறானுங்க. ஸோ ஐடி வந்து பெருசா மூவ்மெண்ட் இல்ல. ஸோ ஐடி செக்டார் இதுல ஃபோக்கஸ் ஐடின்னு வேற ஒண்ணு கொண்டு வந்திருக்கானுங்க. அது வேற என்ன பண்ண காத்திருக்குன்னு தெரியல. ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி இஸ் ஆல்வேஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து அந்த 1327 அந்த லெவலுக்கு போணும். பட் போக மாட்டேங்கிறான். அவனும் வந்து அந்த ஒரு சர்டைன் ஜோனுக்குள்ள திரும்ப போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் தான். ஸோ அந்த ரேஞ்சை தாண்டினா மட்டும்தான் போத் சைட் ஒன்று கீழே பிரேக் பண்ணணும் இல்லை மேலே பிரேக் பண்ணணும். அப்பதான் வந்து அவனோட மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த 812 அப்படிங்கிற லெவலை வந்து சஸ்டெயின் பண்ணுறான். ஓகேங்களா? இவன் தான் இப்போதைக்கு மார்க்கெட்டை வந்து பிடிச்சி வைக்கிறான். பேங்கிங்கையும் சரி மார்க்கெட்டையும் சரி இவன் தான் பிடிச்சி வைக்கிறான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஹை போயிட்டு திரும்ப லோ வந்து திரும்ப தான் ஹைக்கு ட்ரை பண்ணுறான். பட் வந்து 834 அவன் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ளோ கிடைக்கும். அடுத்து ஒரு 35 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் அப்பில் போகும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அதுவுமே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அண்ட் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸஸ் ஆக்சுவலி வந்து நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஈரான், யுஎஸ் வந்து பிரச்சனை முடிஞ்சுச்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து உக்ரைன், ரஷ்யா வந்து ஒரு மாரி ஸ்பார்க் ஆற மாரியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ திரும்ப அவைங்க தான் வருவாய்ங்க அப்படின்னு நெனச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் இன்னும் முடியல. ஸோ ஆனா சைமல்டேனியஸா அங்கேயும் சின்ன சின்ன அட்டாக்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு.
ஸோ அதையும் நம்ம வந்து வாட்ச் அவுட் பண்ணி தான் ஆகணும். பட் மேஜரா அது போல. ஏன்னா இது மேஜரா இருக்கனால அது போலயா என்னன்னு தெரியல. மேபி வந்து இது மேஜர் ஆச்சு அப்டின்னா, கண்டிப்பா வந்து இது கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருச்சு அப்டின்னா, மேபி அது வந்து ஃபயர் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அதுக்கேத்த மாரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த 2 வார் இப்போதைக்கு லைவ்லயே தான் இருக்கு. இன்னும் எதுவுமே வந்து டெட் ஆவல. டெட் ஆகுதுன்னு சொல்றானுங்க. திரும்ப ரீஸ்டார்ட் தான் பண்றாங்க. ஸோ டெட் ஆகல. ஆ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது பிக்கரா. ஸோ பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு கூட வந்து யுஏஇல வந்து அட்டாக்ஸ் பண்ணியிருக்காங்க 3 இடத்துல ஈரான். ஆ அதாவது யுஏஇ அவங்க அட்டாக் பண்ணல. யுஏஇல உள்ள யுஎஸோட மிலிட்டரி பேஸ தான் அட்டாக் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து மிலிட்டரி பேஸ் அங்க இருக்கனால யுஏஇ அட்டாக் பண்றாங்க அப்படின்ற மாரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் வந்து அவங்க மிலிட்டரி பேஸ் யுஎஸோட மிலிட்டரி பேஸ தான் அட்டாக் பண்றாங்க. அவங்களோட டார்கெட் யுஎஸ் மட்டும் தான். யுஏஇ கிடையாது. ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.